தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரையே விசுவாசிப்போம். மார்க்கு 11 அதிகாரம் 23, 24 வசனங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? இருதயத்தில் உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? வசனம் சொல்கிறதே, நம்முடைய விசுவாசமானது உறுதியாகவும் சந்தேகமற்றதாகவும் இருக்க வேண்டும் என்று. நாம் மனதில் உறுதியாக நினைத்து அதை தேவனிடம் கேட்டு அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து உறுதியாக நாம் தேவன் மீது நம்பிக்கையை வைக்கும் பொழுது நிச்சயமாக நாம் இருதயத்தில் நினைத்தவைகளை பெற்றுக்கொள்கிறோம். நாம் தேவனிடத்தில் பெறும் காரியங்கள் அனைத்தும் தேவன் நம் தகுதியை ஆராய்ந்து அதன்படி தேவன் நமக்கு காரியங்களை வாய்க்கச் செய்கிறார். எபிரேயர் 10 அதிகாரம் 23 வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தேவன் மீது நம்பிக்கையோடு உறுதியாகவும் சந்தேகமனதில்லாமலும் அவரிடம் இருதயத்தை ஊற்றி விடுவோம். தேவன் நமக்கு தேவையான பலத்தையும் ஆறுதலையும் தந்து வழிநடத்துவார். ஏற்ற காலத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை மகிமையை நமக்குள் விளங்கச் செய்வார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர். அவரில் நாம் உறுதியாக நிலைத்திருப்போம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக அவரில் என்றென்றும் பரிசுத்தத்தோடும் மனத்தாழ்மையோடும் நீடிய பொறுமையோடும் நிலைத்திருப்போம். ஆமீன்.